ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல் டைம் இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வினிஷா தேவி. ஸோ நிறைய பேருக்கு இவங்கள தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, ஆனால் சில பேருக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா வினிஷா தேவி அப்படின்னாலே அவங்களுடைய அந்த டஸ்கி பியூட்டி தான். ஸோ தெரியாதவங்க வினிஷா தேவியை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட் அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கும். ஸோ அவங்களோட இன்ஸ்டாவில் ஏகப்பட்ட கண்டென்ட் போட்டுட்ருக்குறாங்க. குறிப்பாக டஸ்கி பியூட்டியை விரும்பக்கூடிய நபர்களுக்கு இவங்க வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாகவே இருப்பாங்க. ஸோ இந்த வினுஷா தேவி அப்படின்றவங்க வந்து சீரியல் ஆர்டிஸ்ட். 2023 தான் வந்து வெளி உலகுக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறது அப்படின்றது தெரியுது. 27 வயசாக இருக்கக்கூடிய வினுஷா தேவி பாரதி கண்ணம்மா அப்படின்ற சீரியலில் ரோஷினி நடிச்சிருப்பாங்க இல்லையா, பேக் தூக்கி நடப்பாங்க இல்லையா, அந்த கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக உள்ளே வந்து அதே மாதிரியான ஒரு டஸ்கியான ஒரு ஆள் வேணும் அப்படின்றதுக்காக வினிஷா தேவியை தேடி கண்டுபிடிச்சி கூட்டின்னு வந்தாங்க. 25 வயசில் சீரியல் ஆர்டிஸ்ட்டாக உள்ளே வராங்க. அந்த டைமில் வந்த அந்த பாரதி கண்ணம்மா சீரியல் அப்படியே அதோட அந்த வருஷத்தோடு ஊற்றி முடிச்சுட்டு பனி விழும் மலர் விழும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சீரியல் ஆரம்பித்தாங்க. ஒரு வருஷத்தில் அதையும் ஊற்றி முடிச்சாச்சு. ஸோ அப்புறம் பாரதி கண்ணம்மா 2 நடித்தாங்க. அப்போ அதையும் ஊற்றி முடிச்சாச்சு. ஸோ இந்த நடிகை வந்தாலே அந்த ராசி இல்லாத சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி முத்திரை கொடுத்தாச்சு. நடிப்பு இன்னமும் நல்லா தான் நடிச்சிருந்தாங்க, ஆனால் ஓவர் பந்தா. ஸோ பனி விழும் மலர் விழுந்தையும் ஓவர் பந்தா, பாரதி கண்ணமட்டூலையும் ஓவர் பந்தா அந்த படத்தில், அந்த சீரியலில். ஸோ அந்த மாதிரி ஓவர் பந்தா காட்டியே இவங்கள வந்து பில்டப் கொடுத்தே இந்த கேரக்டர் வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ இதே எப்படியும் இவங்களுடைய சினிமா வாய்ப்பை வந்து செகண்ட் இன்னிங்ஸாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சினிமாவில் வாய்ப்பு தேடி போயிட்டுருக்கிறாங்க. அந்த ப்ரொடியூசர் ஏறி இறங்கிட்டுருக்கிறாங்க வாய்ப்புக்காக. ஸோ இவங்களுடைய மெயின் ப்ளஸ்ஸே முன்னாடி சொன்ன மாதிரி இவங்களோட டஸ்கி பியூட்டி தான். ஸோ அந்த டஸ்கி பியூட்டியை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது கணக்கச்சிதமாக தெரிஞ்சு வச்சுட்டார் போல். ஸோ இப்போது ரீசெண்டாக பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இவங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தெறிக்க விடக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ எஸ்பெஷலி இந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபுல் ஸ்வீட் முன்னழகு மாங்கனிகள்லேருந்து ஆரம்பித்து தொடை அழகு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃபுல் ஸ்வீட்டை வந்து போட்டுட்டு தன்னுடைய பெரிய முன்னழகை எடுப்பாக தூக்கி நிறுத்த வச்சு ஒரு லிஃப்ட்டில் ஒரு ஃபோட்டோ கொடுத்துருவாங்க பாருங்கள். அந்த ஃபோட்டோ தான் யார்ரா இந்த ஆள், யார் இந்த பெண் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குற அளவுக்கு இவங்களுடைய ஃபோட்டோஸ் வைரல் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபேஸ்லேயே வந்து ஒரு ராவான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும் பாருங்கள். ஸோ வேறு மாதிரியான ஆர்டிஸ்ட், வேறு மாதிரியான ஒரு ரியாக்ஷன் அது. ஸோ வெறித்தனமான ராவான ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷனே போதும் தெரிக்க விடுறதுக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் அண்ட் ப்ளஸ் இப்போ எடுப்பாக காட்டியிருக்கக்கூடிய முன்னழகு எல்லாமே சேர்த்து வினிஷா தேவியை வேறு லெவலில் ட்ரெண்டிங் ஆக்கி விட்டுச்சு. ஸோ இந்த வீடியோஸை பற்றி, வினிஷா தேவியோடைய இந்த டஸ்கி பியூட்டியான கவர்ச்சியை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ பல தடவை பல வாட்டி என்ஜாய் பண்ணி முடிச்சு விட்டாச்சு இந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து. ஸோ நீங்களும் யான் பெற்ற இன்பத்தை நீங்களும் வந்து பெற்று என்ஜாய் பண்ணுவீங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ. வினிஷா தேவியை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ், அவங்களுடைய கவர்ச்சியை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்குது, அதன் மூலமாக பே பண்ணி உங்களுடைய மெம்பர்ஷிப்பை எடுத்துக்கலாம். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.